இப்போ இந்த பசங்களும் அதே மாதிரி தான். அப்போ 17 வயசு பசங்க படிக்காம என்ன பண்றாங்க? இதுல ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம யாரை கேள்வி கேட்க முடியும்? அரசை தான் கேள்வி கேட்கணும். அரசுல உள்ள அமைச்சர்களை தான் கேள்வி கேட்கணும். இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாரு? ஸோ அவரு இப்போ இதுக்கு பதில் சொல்லணும்ல. ஏன் அந்த பசங்க ஸ்கூல் போகல? 207 பள்ளிகள் மூடல்னு சொல்லி ஒருத்தர் மேடையில வந்து பேசுறாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுக்கு உடனே தமிழ்நாடு ஃபேக்ட் செக் டீம்னு ஒரு டீம் வந்து ஒரு பதில் சொல்லுது. உடனே அந்த அதுக்காக புலனாய்வு புள்ளிகள் எல்லாம் பண்ணுவாங்களா, அவங்களாம் உடனே எடுத்துட்டு வந்து பாத்தீங்களா, இது இதுக்காக தான் மூடப்பட்டிருக்கு, எதுக்காக பண்ணிருக்காங்க தெரியுமா, இது என்ன தெரியுமா, அது என்ன தெரியுமான்னு இந்த பிம்பத்தை கட்டமைக்கிறதுலயே இருக்காங்களே தவிர, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றீங்க. இங்க 17 வயசு பையன் ஒருத்தனை போட்டு நான் 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை போட்டு வெட்டுறான் குத்துறானா, அப்ப என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற இடத்துல நம்ம கேள்வி கேட்கல. இன்னும் ஏன் இந்த மாதிரி பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்கன்ற கேள்வி இயல்பா எழுறது தானே. அப்ப சமூகம் இதை பார்த்து பயப்பட தானே செய்யும். அப்புறம் கஞ்சாவை பத்தி கேட்டீங்க. அந்த பர்டிகுலர் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஊடுருவிச்சு, சின்ன சின்ன பசங்கள்ட்டையும் கிடைக்குது, பார்ட்டிஸ் எல்லாம் இதுதான் நடக்குது, ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்குதுன்றது தான் பெரும் பிரச்சனை. இங்கே எங்க மாசு அவர்கள் சொல்றாரு, அமைச்சர் மாசு அவர்கள் சொல்றாரு, எங்க கிடைக்குதுன்னு சொல்லுங்க. அப்படி கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ரகசியம் காக்கப்படும். எப்படி காக்கப்படும்? பாத்தீங்களா அந்த வீடியோவும் பார்த்தேன். ரகசியம் காக்கப்பட்டதுனால போயிட்டு நேரடியாக போயிட்டு அந்த நேரடி தாக்குதல்களே போட்டு கொடுக்குற. ஆமா, இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து பெரிய துரதிர்ஷ்டம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுன்றது தமிழ்நாட்டுக்கு தான் அவமானம். இது அரசும் கவனிக்க வேண்டியது இதுல மிக முக்கியமான இடத்துல இருக்கு. கஞ்சாவே கிடைக்கலன்னு எப்படி ஒரு அமைச்சர் சொல்ல முடியும்னு எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு நீங்க இருக்கிற பக்கத்துலயே கிடைக்குது, ரொம்ப சர்வ சாதாரணமா கிடைக்குது, ஸ்கூல் பசங்களுக்கு கிடைக்குது. எப்படி ஸ்கூல்ல முதல்ல போன் அலௌடு? நம்ம இவ்வளவு பேசுறோம், கஞ்சா வரைக்கும் போறோம், நம்ம ரீல்ஸ் போடுறானுங்க ஸ்கூல்ல. எப்படி போட முடியும் ஸ்கூல்ல ரீல்ஸ்? எப்படி போன் அலௌட் பண்றாங்க? எப்படி போன் கிடைக்குது? முதல்ல போன் இருக்கிறத அப்ப யாரும் பாக்குறதே இல்லையா? டீச்சர்ஸ் யாரும் பாக்குறதே இல்லையா? முன்னெல்லாம் ஒரு செக் பண்ணுவாங்களே ஸ்கூல்ல என்னெல்லாம் பசங்க பேக்ல வச்சிருக்காங்க.